வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி ஒரு சுவையான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். பாலக் பனீர் சப்பாத்தியும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக வேர்க்கடலை சட்னியும் ரெண்டுமே சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவைப்படாது, அப்படியே சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வேர்க்கடலை சட்னி அல்லது டொமேட்டோ கெச்சப்போட வச்சு சாப்பிடும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாத்திரத்தில் 5 கப் தண்ணி விட்டு நல்லா கொதிச்சிட்ருக்கு. க்ளீன் பண்ண ஒரு கட்டு பாலக்கீரையை இதில் சேர்த்துட்டு இந்த கீரை 2 நிமிஷம் மட்டும் இந்த கொதிக்கிற தண்ணியில் வெந்தால் போதும். இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி பக்கத்துலேயே இருந்து 2 நிமிஷத்துக்கு கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். கீரை ஓவர் குக் ஆகிடக்கூடாது. 2 நிமிஷமாக இந்த பாலக்கீரை நல்லா தண்ணியில் வெந்துருச்சு. இப்போ இதில் உள்ள தண்ணியை வடிகட்டிக்கலாம். அடுத்து இதில் நல்ல சில்லுன்னு உள்ள தண்ணியை விட்டு இந்த மாதிரி நல்லா மறுபடியும் வாஷ் பண்ணிட்டோம்னா கீரை இன்னும் மேலும் குக் ஆகாமல் இருக்கும். தண்ணியெல்லாம் நல்லா வடியட்டும். பிளான்ச் பண்ண கீரையை இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட 2 பூண்டு 3 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். இதை நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி நைஸ் விழுத அரைச்சிக்கணும். இந்த மிக்சிங் பவுலில் 2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் நெய் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையெல்லாம் நல்லா ஒன்று சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்து இதில் நம்ம அரைச்ச அந்த பாலக்கீரை விழுதை சேர்த்துக்கலாம். இதை தண்ணி எதுவும் சேர்க்காம பிசைஞ்சுக்கலாம். இது மாதிரி பிசைஞ்சிட்டு தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி சேர்க்கணும். நம்ம வேக வச்சு வடித்தோம் இல்லையா, அந்த ஸ்டாக்கு கீரை ஸ்டாக், அந்த தண்ணியை மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. இப்போ பிசைஞ்சாச்சு. மாவு கெட்டியாக இருக்குது. இதில் நம்ம அந்த ஸ்டாக் வாட்டரை கொஞ்சமாக சேர்த்து நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. மூடி வச்சிடலாம். 15 நிமிஷம் மாவு ஊறிட்டு இருக்கட்டும். மாவு ஊறிட்டு இருக்க நேரத்தில் நம்ம இதுக்கு ஸ்டஃபிங்கும் சட்னியும் ரெடி பண்ணிடலாம். சட்னி ரெடி பண்ணிடலாம். இந்த பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சூடானதும் அதில் 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு எண்ணெயிலே வறுபட்டு வாசனை வரட்டும். அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு இந்த பருப்பெல்லாம் எண்ணெயிலே வறுபட்டு அதனுடைய கலர் ஓரளவு மாறி வரட்டும். இப்போ பருப்போட கலர் லைட்டாக மாறி வந்திருக்கு. இது கூட 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்து 3 டேபிள் ஸ்பூன் வறுக்காத வேர்க்கடலையை சேர்த்துட்டு இதையும் நல்லா எண்ணெயிலேயே வறுத்துக்கலாம். மிதமான தீயில வச்சு இது எல்லாத்தையும் வறுத்துக்கங்க. இந்த வேர்க்கடலையெல்லாம் நல்லா வறுபடட்டும். இப்போ எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இதில் கொஞ்சமாக கறிவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை பரட்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. ஃபஸ்ட்டு இதை அரைப்படுற மாதிரி 4-5 சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. அடுத்து சட்னிக்கு தேவையான அளவு உப்பு. இந்த சட்னிக்கு புளிப்புக்கு நம்ம புளி சேர்க்கலை. ஒரு சின்ன மூடி லெமனை இதில் பிழிஞ்சு விட்டுறலாம். லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன் இருக்கிற மாதிரி பிழிஞ்சுக்கங்க. அடுத்து நம்ம இதில் 1/2 கப் போல் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். சட்னியை இந்த பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தாளிப்பு போட்டுடலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கேன். தாளிப்பை சட்னியில் சேர்த்துடலாம். நம்மளுடைய பாலக் பன்னீர் சப்பாத்திக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம் பொரிஞ்சிருச்சு. 1 டீஸ்பூன் துருவன இஞ்சி சேர்த்துட்டு இந்த இஞ்சியை நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தோட கலர் நல்லா மாறி வரணும். அது வரைக்கும் மிதமான தீயில வச்சு வதக்கிக்கோங்க.
வெங்காயத்தோட கலர் நல்லா மாறி இருக்கு. அடுத்து இது கூட 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் கரம் மசால் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட 100 கிராம் பன்னீரை கிரேட்டரில் துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வோட தீயை குறைச்சிட்டு இதை மெதுவாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. பன்னீர் 2 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி வதங்கிட்டு இருந்தால் போதும். பன்னீர் சேர்த்து 2 நிமிஷம் ஆச்சு. இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சு ஆற விட்டுறலாம். மாவு 15 நிமிஷமா ஊறிடுச்சு. இந்த மாவை மறுபடியும் ஒரு தடவை லைட்டாக இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு உருண்டைகளாக பிரித்து வச்சிடலாம். இப்போ சப்பாத்தியை தேய்ச்சிடலாம். ஒரு உருண்டை மாவு எடுத்து சப்பாத்தி பலகை மேலே வச்சுட்டு லைட்டாக 2 பக்கமும் மாவு தூவிட்டு சின்ன ரவுண்டாக தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி சின்ன ரவுண்டாக தேய்ச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்டஃப்பிங்கை நடுவில் எடுத்து வச்சிடலாம். நடுவில் வச்சுட்டு இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்து லைட்டாக மாவு தூவி இதை இப்போ பெரிய ரவுண்டாக தேய்ச்சிக்கலாம். நல்லா ரவுண்டாக தேய்ச்சாச்சு. இந்த திக்னஸ்க்கு இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சிடலாம். கல் போட்டு சூடானதும் தேய்ச்சி வச்ச சப்பாத்தியை வச்சுட்டு 2 பக்கமும் எண்ணெய் எதுவும் சேர்க்காம பரட்டி போட்டுட்டு அப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ மேலையெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. இப்போ பரட்டி போட்டுட்டு மறுபடியும் பரட்டி போட்டாச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். சப்பாத்தியை சுற்றியும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் நெய் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கங்க. சப்பாத்தி நல்லா உப்பி வருது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ திருப்பி போட்டுட்டு அந்த சைடும் வெந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். நம்மளுடைய டேஸ்டான பாலக் பன்னீர் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ளதையும் போட்டு எடுத்துடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.